Corinthians 10:12 இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்படி இருக்க இஸ்ரவேல் ஜனங்களே விழுந்துட்டாங்க. மன்னாவை சாப்பிட்டவங்க, கண்மலையின் தண்ணீரை குடித்தவங்க, மேக சம்பத்தை பார்த்தவங்க, அக்னி சம்பத்தை பார்த்தவங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரிஞ்சு அதன் நடுவில் நடந்து போனவங்க, எகிப்தில் 10 வாதைகளை பார்த்தவங்க, அவங்களே விழுந்து போயிட்டாங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நான் கர்த்தருக்குள்ளே நிற்கிறேன், ஊழியத்தில் நிற்கிறேன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நான் ஒரு குறிப்பு, எனக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தார் சமூக ஊடகத்தில். அது எனக்கு நான் கண்ணில் பட்டதை நான் படித்தேன், பிரயோஜனமாக இருந்தது. அவர் என்னை சில ஆண்டுகளுக்கு முன்பு 55 வயதுக்கு மேலே ஒரு மனிதன் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று எழுதினார். இந்த குறிப்பில் அனுப்பிச்சிருந்தார். என்ன குறிப்புனா, மாடிப்படி ஏறும்போது கவனமாக இருக்கணும் 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஏன்னா மாடிப்படி படி இடறி கீழே விழ வாய்ப்பு இருக்குது. பாத்ரூம் போகும்போது 55 வயசுக்கு மேலே இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். எல்லாரும் கவனமாக இருக்கணும். 55 வயசுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். பாத்ரூமில் வழுக்கி விழ வாய்ப்பு ரொம்ப அதிகம், கவனமாக இருக்கணும். அதே போல் ஆடை அணியும் போது, பேண்ட்டு அணியும் போது உட்கார்ந்து அணியணும், நின்றுக்கிட்டு அணியக்கூடாது. 3 ஆலோசனைகள் அதில் சொல்லப்பட்டிருந்தது. அது என் மனசில், நான் அப்போ தான் 55 வயசை தாண்டி இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் அது எனக்கு நல்ல ஏற்ற ஆலோசனையாக இருந்தது, மனசில் நல்லா பதிஞ்சிச்சு. நம்ம விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறோம். இன்னும் பல அந்த கீழே போடுற அந்த டைல்ஸ், பாத்ரூமுக்குன்னு தனி டைல்ஸ் இருக்குது, படிக்கட்டுக்குன்னு தனி டைல்ஸ் இருக்குது. சிலர் எல்லாத்துக்கும் ஒரே டைல்ஸை ஒட்டிடுவாங்க. படிக்கட்டுக்கு தனி டைல்ஸ் இருக்குது, பாத்ரூமுக்கு தனி டைல்ஸ் இருக்குது. அப்படிப்பட்டதை வாங்கி ஒட்டுவாங்க. ஏன்னா அது ஈரமானா கூட அது வழுக்காது. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம நின்றுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறோம். பல நேரங்களில் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் தான் சங்கீதம் 20, 7, 8 வசனங்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 7ஆம் வசனம் சொல்கிறது சங்கீதம் 20, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதில் 2ஆக பிரிச்சுட்டா கூட மக்களை, இந்த மக்கள் அந்த பக்கமோ அந்த மக்கள் இந்த பக்கமோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கூட்டம் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். ரதம் குதிரைன்றது அந்த காலத்தில் ஒரு பெரிய போர் ஆயுதம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் ரதன்றது இப்போ இருக்கிற அணு ஆயுதம் மாதிரி. ஏன்னா அவ்வளவு வேகமான ஒரு வாகனம், உறுதியான வாகனம். அதனால் ரதங்களை வச்சிருந்தவங்க பெரிய இராணுவ பலமுள்ளவர்களாக கருதப்பட்டார்கள். பைபிள் அப்படி சொல்லுகிறது. எகிப்தியருடைய படையை பற்றி சொல்லுது. அவர்களுக்கு இரும்பு ரதங்கள் இருந்ததுனால அவங்கள ஜெயிக்க முடியலன்னு ஒரு இடத்துல ஒரு நாட்டு படையை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று பெருமைப்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதை எதை வேணால் வைத்துக்கொள்ளலாம், ஒரு பாதுகாப்பு. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, பணம் எனக்கு பெரிய பாதுகாப்பு. என்கிட்ட ஒரு படையே இருக்குது, நான் கண் அசைச்சேன்னா என்னமும் செய்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது, எனக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி ஒரு பெருமை சிலருக்கு. அதாவது இந்த கூட்டம் எப்படி பெருமைப்படுது? ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மட்டுமே பெருமை. ஆண்டவருடைய நாமம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஆண்டவருடைய நாமம் சூட்டப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் எனக்கு உண்டு, ஆண்டவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசு ஓடும், ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபம் கேட்கப்படும் என்கின்ற அந்த பெருமை, ஆண்டவருடைய பேரை குறித்து பெருமை. அந்த பேரை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். ஒரு அதிகாரி
உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. சில அதிகாரிகள் சில நமக்கு உதவி செய்யும்போது சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்க, உங்கள் வேலை நடந்துடும், ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னுவாங்க. ஆனால் சில அதிகாரி சொல்லுவாங்க, என் பேரை பயன்படுத்துங்க, போங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்கள், என் பேரை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க, போங்கன்னுவாங்க. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரி என் பேரை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறார். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நான் என் பேரை மட்டும் எழுத்துறாதீங்க, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ரூட்டு இதுதான், இப்படி செய்யுங்கன்னுவாங்க. நம்ம ஆண்டவர் வெறும் நமக்கு ரூட்டு காட்டுறவர் மட்டுமல்ல, அவருடைய பேரையே நமக்கு சூட்டி, அந்த பேரை நீ பயன்படுத்திக்கோ, என் பேரை நீ பயன்படுத்திக்கோ, போ, எவ்வளவு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோ. இப்போ அது நமக்கு பெரிய சந்தோஷம், அது நமக்கு பெரிய சந்தோஷம், பெருமை. அது ஒரு பெருமை. ஆண்டவருடைய பேர், கடவுளுடைய பேர் எனக்கு சூட்டப்பட்டிருக்கியா, என் நெத்தியில் கடவுளுடைய பேர் எழுதியிருக்கியா, அவருடைய பேரை பயன்படுத்துகிற ஒரு அதிகாரம் எனக்கு இருக்குது. நான் அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படுது, நான் ஒரு பேரை சொன்னால் பிசாசு ஓடுது, நான் ஒரு பேரை சொல்லி ஜெபம் பண்ணால் வியாதி சுகமாகுது என்கிற அந்த பெருமை, அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன்ற பெருமை. அதான் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தரை குறித்து பெருமைப்படுறது, இப்படி ஒரு ஆண்டவர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு ஒன்றான மெய் ஜீவனுள்ள தெய்வம் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லவர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு, அவரை குறித்து ஒரு பெருமை. சிலர் அதை குறித்தும் இதை குறித்தும், ஊரை குறித்தும் ஜாதியை குறித்தும், குடும்பத்தை பற்றியும், வாகனத்தை பற்றியும், வீட்டை பற்றியும், ஸ்தாபனத்தை பற்றியும், மனிதர்களை பற்றியும் பெருமை பாராட்டுவாங்க. சந்தோஷப்படலாம், தப்பு இல்லை, பெருமைப்படக்கூடாது. மனிதர்களை பற்றி, காரியங்களை பற்றி, பொருட்களை பற்றி சந்தோஷப்படலாம். கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு பொருள் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பெருமைப்படக்கூடாது. பெருமை நம்மளை கீழே தள்ளிடும். நம்ம கீழே தள்ளுறதுக்கு ரொம்ப மோசமான ஒரு காரியம் பெருமை, கீழே தள்ளி விடுற ஒரு விஷயம். எந்த விதத்திலும் பெருமை நமக்குள்ளே வந்துடாதபடி நாம் கவனமாக இருப்போம். அவர் நம்மை விழாமல் காத்திடுவார். ஆமென்.